அழகாபுரின்ற கிராமத்துல குமரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. காலையில எழுந்ததுமே தன்னோட காளமாட்டையும் கலப்பையும் எடுத்துக்கிட்டு அவரோட வயலுக்கு கிளம்பிடுவாரு. குமரேசன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இந்த கிராமத்துல இருந்துச்சு. கிராமத்துல இருக்கிறவங்க அவர் ரொம்ப மரியாதையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன குமரேசன, காலையிலேயே வயலுக்கு கிளம்பிட்டீங்க போல ஆமா தங்கச்சிமா, என்னால வயலுக்கு போகாம இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் வயலுக்கு கிளம்பினாரு. குமரேசனுடைய மனைவி பெயர் சீதா. அவங்க ரொம்ப அன்பான பொறுமையான ஒரு மனைவி. குமரேசன் காலையிலேயே எழுந்து காட்டுக்கு போய் எல்லா வேலையும் செய்துட்டு வருவாரு. வீட்டில இருந்து எல்லா வேலையும் அன்பா செஞ்சு கவனிச்சுக்கிற ஒரு பொறுப்பான மனைவியா அவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு செல்ல பையன், பேரு சிவா. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். காலேஜில் படிச்சுட்டு இருந்த சிவாவுக்கு சிட்டியில வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. கிராமத்திலேயே வாழ பிடிக்காத சிவா ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட, நகரத்துல எல்லாரும் பெரிய பெரிய பங்களா காருன்னு வச்சு வாழ்றாங்க. நானும் காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நகரத்துல தான் போய் வாழ போறேன். எனக்கு இந்த கிராமமே பிடிக்கலம்மா அப்படின்னு சிவா நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கான். இத பத்தி தன் கணவர்கிட்ட சொல்லணும்னு சீதா நினைச்சாங்க. வாங்க வாங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப செல்லமா கொடுத்து வளர்த்து வச்சிருக்கீங்களே உங்க பையன் சிவா, அவன் பண்ற வேலை எதுவும் சரியில்லைங்க. எனக்கு என்னவோ சரியா படல. கொஞ்சம் நீங்க என்னன்னு தான் கேளுங்களேன். என்ன சீதா, வந்ததும் வராதுமா அவனை பத்தி குறை சொல்ற? சிவாவுக்கு என்ன, காலேஜ் போறான், நல்லா படிக்கிறான், அவனை பத்தி என்ன குறை சொல்றதுக்கு இருக்கு? சிவா கோவமா பேசின விஷயத்த குமரேசன் கிட்ட சீதா சொன்னாங்க. காலேஜ் முடிஞ்சதும் சிவா வீட்டுக்கு திரும்பினான். வர வழியிலேயே இந்த கிராமத்தை வெறுத்துட்டே நடந்து வந்துட்டு இருந்தான். ச்சே, என்ன ஊர் இது? அங்க இங்க மாடு, கோழி, சேவலு, இந்த வயசான தாத்தா பாட்டிங்கன்னு ச்சே, எங்க திரும்பினாலும் ரொம்ப மோசமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சிட்டி லைஃப்னா என்னன்னே தெரியாதா? ச்சே, எப்படித்தான் இவங்க எல்லாம் அங்க வாழ்றாங்கன்னே தெரியல. ச்சே, நான்லாம் இங்க இருக்க மாட்டேன்ப்பா, நான் சிட்டில தான் வாழ்வேன் அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சிவா ரொம்ப வெறுப்போட அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். தான் அதிகமா ரொம்ப நேசிக்கிற விவசாயத்தை தன்னோட ஒரே மகன் ரொம்ப வெறுக்கிறத நினைச்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாரு குமரேசன். வயல்ல வேலை செய்யறதுக்கு மனசே ஓடாம ரொம்ப கவலைப்பட்டுட்டு நடந்து வந்தாரு. நம்ம பையனோட மனசை எப்படி மாத்துறது? இவனுக்கு விவசாயம் தான் அடிப்படை அப்படின்றத எப்படி புரிய வைக்கிறது? விவசாயத்தோட உன்னதத்தை அவனுக்கு எப்படி சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தனக்கு தானே ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சுக்கிட்டே குமரேசன் வீட்டுக்கு வந்தாரு. மறுநாள் காலையில குமரேசன் வயலுக்கும் போகாம வீட்டிலேயே உட்கார்ந்து மாடுகளுக்காக வைக்கோல் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ சீதா, என்னங்க, உங்களை தான் கூப்பிடுறேன். என்ன ஏதோ ஒரு நினைப்புல உட்கார்ந்துருக்கீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் 2 நாளா. உங்களுடைய முக பாவனையே சரியில்லை. எதுக்கோ நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தோணுது. அட, எழுந்து வந்து சாப்பிட வாங்க முதல்ல. கவலைப்படாம எப்படி சீதா இருக்க முடியும்? நீ நம்ம பையன் சிவாவை பத்தி சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு வேலையும் ஓடல. இவனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னால சாப்பிடவும் செய்ய முடியல, வயல்லையும் வேலை செய்ய முடியல. அட, இவ்வளவுதானா விஷயம்? இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க? இப்ப என்ன, உங்க பையன் சிவாவை திருத்தணும், அவ்வளவுதானே? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த யோசனையை நான் நடைமுறைப்படுத்துறேன். அதுபடி செஞ்சா சிவாவை சீக்கிரமா திருத்திடலாம். விவசாயத்தை பத்தியும் அதோட உன்னதத்தை பத்தியும் அவங்கிட்ட நம்ம புரிய வைக்கலாம். கவலைப்படாதீங்க, முதல்ல வந்து சாப்பிட வாங்க. சாயந்தரம் காலேஜ் முடிச்சு சிவா வீட்டுக்கு வந்தான். வரும்போதே ரொம்ப பசியோட வந்தான் சிவா. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப அசதியாவும் இருக்கு. சாப்பிட ஏதாவது கொண்டு வர்றீங்களா? ப்ளீஸ்மா, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன், சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சாப்பாடு தானே, இதோ எடுத்துட்டு வரேன். உனக்கு சாப்பாடு கூட சேர்ந்து உனக்கு நல்ல புத்தியும் புகட்டுறேன். என் செல்ல மகனே சிவா, இந்தா நீ கேட்ட சாப்பாடுப்பா. உனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். உனக்காக ஆசை ஆசையா அம்மா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானை நிறைய காசையும் பணமையும் எடுத்துக்கொண்டு வந்து சிவா முன்னாடி சீதா வச்சாங்க. அம்மா எடுத்துக்கொண்டு வந்த சாப்பாடை பார்த்ததும் சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, என்னம்மா இது? சாப்பாடு பசிக்குதுன்னு கேட்டா ஒரு பானை நிறைய காசும் பணமும் கொடுத்து வந்து வைக்கிறீங்க. இது எப்படிம்மா சாப்பிடுறது? நீங்க என்னம்மா இப்படி பண்றீங்க?
நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. இதை என்னால சாப்பிடவே முடியாது. ஆனா சிவா, நீதானே சிட்டில போய் வாழணும், பணக்காரன் ஆகணும்னு சொன்ன. விவசாயமே வேண்டான்னு சொன்ன உனக்கு சாப்பாடு எப்படிப்பா கிடைக்கும்? பணமும் காசும் தான் கிடைக்கும். அப்ப விவசாயத்தை வெறுக்கிற உனக்கு இதுதான் இனிமே சாப்பாடு. அப்பா மாதிரி விவசாயிங்கெல்லாம் வயல்ல போய் வேலை செய்யறதுனால தானே நமக்கு சாப்பாடு கிடைக்குது. நீ அவங்களையே உதாசீனப்படுத்தினா எப்படி? நீதான் நகரத்துல போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவனாச்சே. இந்த மாதிரி காசையும் பணத்தையும் சாப்பிட பழகிக்கோ அப்படின்னு சீதா சிவா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் வயல்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு குமரேசனும் வீட்டுக்கு வந்தாரு. சீதா, என்ன அம்மா பிள்ளையும் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது சீதா. ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போட. அடடே, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. அடடே, சாப்பாடு பிரமாதமா ரெடி பண்ணிருக்கியே. இவ்வளவு சாப்பாடும் நீயே ரெடி பண்ணியா? இன்னைக்கு ஒரு பொடி. ஆஹா, பார்க்கும்போதே வயிறெல்லாம் நிரம்பிரும் போல இருக்கே. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சொல்லு சீதா, என்ன விசேஷம்? இப்படி ஆச்சரியத்தோட குமரேசன் சீதா கிட்ட கேட்டாரு. உடனே சீதா, ஆமாங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு சந்தோஷத்துல இவ்வளவு சாப்பாடு செய்யணும்னு ஆசையா இருந்ததுனால செஞ்சேன். முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னு உங்களுக்கு காரணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சீதா சொல்லி முடிக்கவும் கோபத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் சிவா அங்க உள்ள வந்தான். அம்மா ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் சொல்றேன்ப்பா. அப்படின்னு சிவா சொன்னதும் குமரேசனுக்கு எதுவுமே புரியல. அப்பா, இன்னைக்கு அம்மா கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது ஒரு பெரிய பானை நிறைய காசும் பணமும் எடுத்துட்டு வந்து என்ன சாப்பிட சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தட்டு நிறைய விதவிதமான சாப்பாடு தராங்க. கேட்டா நான் விவசாயம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால எனக்காக அப்படி கொடுத்ததா அம்மா சொல்றாங்க. இதுல என்னப்பா நியாயம் இருக்கு? உங்க அம்மா ஏன் அப்படி நடந்துட்டாங்கன்னு உனக்கு இன்னும் தெரியலையா? சிவா, அம்மா பண்ணதும் சரிதானே. உங்க அம்மா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு உனக்கு இன்னுமா புரியல? சிவா, அப்பா பண்ற விவசாயத்தை என்னைக்கும் மதிக்காம இருக்க கூடாதுப்பா. அம்மா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னால விவசாயம் பண்ண முடியாது. எனக்கு சிட்டில போய் தான் செட்டில் ஆகணும். அப்பா மாதிரி என்னால வயலெல்லாம் போய் வேலை செய்ய முடியாதுமா. தவிர என்னால அப்பா மாதிரி வெயில்ல வேர்வை சிந்தி களை எடுத்து அறுவடை பண்ணி, ஐயோ, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ என்னை கம்பல் பண்ணாதீங்க. நான் காலேஜ் முடிச்ச உடனே நான் சிட்டில போய் செட்டில் ஆக தான் போறேன். இப்படி பொறுப்பில்லாம பேசின தன் மகனை குமரேசன் வயல் பக்கமா கூட்டிட்டு போனாரு. சிவா, நீ தினமும் சாப்பிட்ற சாப்பாடு அது எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேளு. ஒரு விவசாயி முதல்ல நிலத்தை நல்லா பண்படுத்துவாரு. பண்படுத்தினதுக்கு அப்புறமா நிலத்துல பயிர்களை நடுவாரு. நட்டதுக்கு அப்புறமா அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பயிர்களை நல்லா கதிரடிப்பாங்க. அதுக்கப்புறமா இப்படி நல்லா ஜலிப்பாங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கையில நெல்மணிகள் கிடைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் கைக்கு வர்ற அந்த ஒரு கவலை சோறு எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நீ என்னதான் ஆசைப்பட்ட மாதிரி சிட்டி லைஃப்ல போய் வாழ்ந்தாலும் சாப்பாட்டுக்கு சாதம் தாப்பா சாப்பிட்டாகணும். அந்த சாப்பாடு இந்த மாதிரி விவசாயிக்கிட்ட இருந்தா வந்தாகணும். அதனால விவசாயிங்களை என்னைக்குமே மட்டமா நினைக்காத. விவசாயத்தையும் நீ என்னைக்கும் மட்டமா நினைக்க கூடாது. அதுதான்ப்பா நம்மளோட குலத்தொழில். அதனால என்னைக்குமே விவசாயம்தான் வசதியானது. அதனால எப்பயுமே அதை நீ குறைவா மதிப்பிடவே கூடாது. சரியா? அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன சீதா, வேலையெல்லாம் மும்முரமா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? என்ன நம்ம பையனோட முகத்துல ஒரு பொலிவு தெரியுதே. என்ன ஆச்சரியம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சீதா, நம்ம பையனுக்கு ஒரு புது உலகத்தையே காட்டிட்டு வந்திருக்கேன். அவன் இப்போ ஒரு புது மனுஷன் ஆயிட்டான் சீதா. அம்மா, அப்பா, நீங்க ரெண்டு பேருமே என்ன மன்னிக்கணும். நான் உங்களை ரொம்ப மட்டமா நடத்திட்டேன். அப்பா, நீங்க பண்ற விவசாயத்தை நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு நீங்க புத்தி புகட்டிட்டீங்க. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். விவசாயம் தான் வசதியானதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்புறம் என்ன, குமரேசனும் மனைவியும் அவரோட பையன் சிவாவும் சந்தோஷமா குதூகலமா வாழ்ந்தாங்க.